நாங்கள் உங்களை வந்து வீடியோவாக பதிவேற்ற முதலே உங்களுக்கான உதவியை முதல் கட்டமாக செய்திருக்கோம். நிறைய இடங்கள்ல அப்படித்தானாக்கா எங்களால் முடிஞ்சதை போகும்போதேக்கா செய்கிறது வளமை அந்த முட்டையில் அடிச்சோண்டு தெரியும் எனக்கு செத்துட்டானுதான் கவர்ந்தெல்லாம் போட ஆயத்த மணி எல்லாம் செஞ்சவங்க கடவுள்ற வழியாக இந்த அம்மம்மாவும் அந்த பிள்ளையும் தான். பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் அந்த மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைவண்டு அக்கா சொல்றாங்க. அதாவது பிறந்தையிலிருந்து கொஞ்சம் குறைவா பிள்ளை மூளை வளர்ச்சி அவைக்கு என்ன தெரியும். என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம எங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் திக்கோடை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம். திக்கோடையில மைதானத்திற்கு முன்பாக தான் நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது நாங்கள் இப்போ போக போகிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது, அந்த வீட்டு தான் போக போகிறோம். அந்த வீட்டில் வந்து ஒரு அம்மம்மாவும் ஒரு பிள்ளையும் வந்து இருந்து கொண்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ போயிட்டு தான் நாங்கள் நான் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். உண்மையிலேயே அந்த பிள்ளை வந்து ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அம்மம்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அம்மா கண் பிரச்சனை வயசு போயிட்டுது. அப்போ அந்த வகையில் இந்த இவங்களுக்கான ஒரு வாழ்வாதார உதவியை வழங்கிட்டு அடுத்த கட்டமாக இவங்களுக்கான தேவைகள் என்ன இருக்கின்றதை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அப்போ நான் உள்ளே போயிட்டு நாங்கள் வீடியோ தொடரலாம். இப்போ கோழிக்கூடெல்லாம் வந்து வாங்கி வந்துட்டோம். கோழிக்கூடு கோழிகள்லாம் இதை யார் உதவி செய்திருக்காங்க, எவ்வளோக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் எல்லாமே வந்து வீடியோவில் சொல்லிக்கொள்கிறோம். அடுத்து வந்து பார்த்துட்டீங்க இப்போ இங்கேருந்து நாங்கள் தூக்கிட்டு போக போகிறோம். பாரு மாதிரி என்ன 2 பேர் தூக்குறது கொஞ்சம் வச்சு தூக்குங்க கஷ்டமாக இருந்தா. உள்ள கொண்டு வரல வரேன்னு சரி. அப்போ படத்தை வச்சேன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன முறை? நீங்கள் மருமக முறை. அப்புறம் இந்த வழியை கொஞ்சம் பெருப்பிச்சுட்டு எடுத்து கொடுங்க சரியா. இதுக்குள்ளனா 11 கோழி இருக்குதான். எடுத்து கூட்டுல ஒரு நாள் போடுங்க. என்ன சொன்னா ஒரு பேக்கில் அப்படி கட்டிருக்குதானே இருந்தாலும் சரி. அப்போ அந்த கோழிக்கூடு வந்து அப்புறம் அந்த அண்ணாவை தூக்கி எடுக்கட்டும். இப்போ இந்த 2 ஒன்று இருக்காங்க அந்த அக்கா. அந்த பக்கமாக அந்த பிள்ளை வந்து இருந்து கொண்டு இருக்குது. அப்புறம் நம்ம அந்த பிள்ளையை பற்றி பேசுவோம். இந்த பிள்ளையோட தகவல் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அக்கா வணக்கம். அக்கா என்ன சொன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிறது முழு சம்மந்தம். என்ன சொன்னா நீங்க தான் வந்து எங்களை தொடர்பு கொண்டு வந்தீங்க. அது சொல்லத்தானே வேணும். நீங்க தான் வந்து எங்களை வந்து வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு வந்தீங்க. வந்த வகையில் நாங்களும் வந்திருக்கின்றோம். இந்த வீடியோ எடுக்கிறது மற்ற வலைத்தளங்கள்ல பதிவிடுறது உங்களுக்கு முழு சம்மதமா? எங்களுக்கு சம்மதம் தான். எங்களோட கஷ்ட நிலைக்கு தானே நாங்க அதை கேட்கோம். அதுக்காண்டி தான் நாங்க உதவி கேட்டுத்தானே உங்களை அழைத்தனாங்க. எங்களோட கஷ்ட நிலையத்தான் எங்களோட கஷ்ட நிலைக்காகத்தானே நாங்க அப்படி எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. சரி ஓகேக்கா. உங்களோட பேர் வந்து என்னக்கா? சித்ரா. சித்ரா சொன்னா நீங்க இப்ப இந்த வீட்டுல எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு வரீங்க? இப்ப நாங்க அந்த வீட்டுல நாங்க 5-6 பேர் இருக்கோம் பிள்ளைகளோட. உங்களோட வீடு அது. நான் கேக்குறேன்னு சொன்னா இந்த அம்மம்மா அவங்க இப்ப இந்த குடில் வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. பிள்ளைய அம்மாவும் இருக்கிறோம். இது உங்களோட அம்மாவா? இது உங்களோட அம்மா. உங்களோட அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? அம்மாவுக்கு நாங்க 3-4 பேரு எல்லாரும் பாண்டுத்தான். இப்ப அவ மட்டும்தான் தனிய. இப்ப 7வது பிள்ளை இந்த பிள்ளைதான். அப்ப நான் திரும்பி கல்யாணம் கட்டினத்தால முதல்ல அவங்களோட அப்பா விட்டுட்டு போனதால நான் திரும்பி கல்யாணம் கட்டினதால அவரைத்தான் நான் திரும்பி கல்யாணம் கட்டி இருக்கிறது. அதுல இருந்து பிள்ளைகளை இப்ப பாக்குறதுக்குன்னு நான் பகலையில நாங்க வச்சுக்கொள்வோம் பிள்ளைய, நைட்ல அம்மாவோட விட்டுக்கொள்வோம் பிள்ளைய. அதனால அம்மா பார்த்து கொள்றேன். எங்களுக்கு அவைக்கு இப்ப 2 பேரையும் செஞ்சு நாங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போற வாரதுக்கு எங்களுக்கு கஷ்டம் பண்றதுக்கு வேண்டித்தான். கொஞ்சம் அவர் ஒரு ஆள் உழைச்சி பிள்ளைகளையும் பார்த்து இயலாது. அதுக்காக வேண்டிதான் நான் அந்த உதவியை கேட்டு நான் செய்யறேன் உங்கள்கிட்ட. கொழும்பு கொண்டு வர மாசத்துக்கு ஒரு தரம் கொண்டு வர, மட்டக்களப்பு கொண்டு வர ஒரு மாசத்துல 2 தரம். அப்ப அந்த செலவுக்கெல்லாம் போய் வர செலவு எல்லாம் கஷ்டம் தம்பி. இனி மாசத்துக்கு பம்பஸ் வாங்கணும், இனி அவைக்கு கோட்டஸ் வாங்கணும், எல்லா செலவும் கஷ்டத்துல இருந்துதான் நான் அந்த உதவியை கேட்டேன். இப்ப பிள்ளைக்கு என்ன வருத்தமாகாது? பிள்ளைக்கு பிறந்தத்துல இருந்து மூளை வளர்ச்சி குறைவன்றாங்க. அதுல இருந்து முதல் நடக்காம இருந்தவ 10 வயசு மட்டும் நடக்காம இருந்தவ இப்ப ஒரு 5-6 வருஷமா தான் நடக்க தோங்குறா. கதைக்க மாட்டா. இப்ப தந்த வேலையெல்லாம் நாங்க தான் செய்யணும். அப்ப அதுக்கு எங்களுக்கு அந்த ஒரு வசதிகள் இது இல்ல. அது சொல்லித்தானே அன்றாடமான வாழ்க்கை வாழ்வாதாரம் என்ன. அவர் கடலுக்கு போனா இது கடலுக்கு போகலன்னா தொழில் இல்ல. இனி வார அந்த கீவார் காசையும் எடுத்து நீ அவைக்கு கொடுக்குற காசையும் எடுத்து தான் நாங்க
செலவை பார்க்கும், வீட்டு செலவை பார்க்கும். சாப்பாட்டுக்கும் கூட கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன செய்யற அவர் இப்ப கடலுக்கு இந்த கடலூர மண்டினா கடலுக்கு போக மாட்டாங்க. அதுல வர்றது 200-300 ரூபா வரும் ஒரு நாளைக்கு. அதை வச்சு வருமானத்தை இயலாதானே. வீட்டுல இருந்த நான் ஒரு தொழில செய்யறதுக்குரிய மாதிரி செஞ்சீங்கன்னா எங்களுக்கு அந்த பிள்ளையிடமா அந்த வருமானத்தை நாங்க பார்த்துக்கொள்ளும். ஹாஸ்பிட்டல் அவைக்கு சுகப்படுத்துறேன்டா இந்தியாவை கொண்டு போக சொல்றாங்க. எங்கிட்ட அதுக்குரிய வசதி இல்லை. நான் இப்ப அவைக்கு சிலவழிக்கல இந்த அடுத்த வளவை எம்பித்துத்தான் நாங்க அவைக்கு மருந்து சிலவழிச்சு நான் அவை நடக்க வச்சது. இப்ப எங்கள்கிட்ட அதுக்குரிய வசதி எந்த இதுவும் இல்லை எங்கள்கிட்ட. நீங்க தான் இதுக்கு பாக்குற ஆக்கள் தான் எங்களுக்கு. உங்களுக்கு திரும்ப எத்தனை பிள்ளை? உங்களுக்கு மொத்தமா எத்தனை பிள்ளை? மொத்தமா எனக்கு 3 பேர். 3 பேர். இப்பதான் வந்து மூத்த கல்யாணத்துல பிறந்த மூத்த பிள்ளை. அப்புறம் 2வது கல்யாணத்துல 2 பிள்ளை. பிள்ளைகள் இல்ல. இவருக்கு பிள்ளைகள் இல்ல. மூத்த கல்யாணத்துல 3 பிள்ளைகள். மற்ற இதுக்கு பிறகு இந்த பிள்ளைக்கு பிறகு 2 பொம்பளை. சாரி, இந்த பிள்ளைக்கு பிறகு 2 தான் கடைசி. அவதான் கடைசி. அப்ப மூத்தாக்கள் இருக்காங்க. எங்க அவங்க? அவ இது சேச்சி போயிருக்கா. வேதத்துல சேர்ந்துட்டு அவ சேச்சி போயிருக்கா. ஸ்கூலுக்கு போனவா OL பாஸ் பண்ணவா 6 பாடம் தான் பாஸ் பண்ண. திரும்பி படிக்கிறதுக்குரிய வசதி இல்லாம அவன் நின்றுட்டா வீட்டோட. நான் டிஎஸ் ஆபீஸுக்குள்ள போயிருக்கேன். எனக்கு இப்படி ஒரு கஷ்டமா இருக்கு. எனக்கு வீட்டுல இருந்து ஒரு தொழில் செய்யறதுக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டேன். சரியா, கொண்டு யோசிக்காதீங்க. என்னன்னு சொன்னா இருங்க அம்மா, நீங்க பிள்ளையும் நீங்களும் இருங்க, ஒரு கதிரையில் இருங்க. இந்த அம்மம்மாவும் அந்த பிள்ளையும் தான். பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் அந்த மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைவென்று அக்கா சொல்றாங்க. அதாவது பிறந்தையிலிருந்து கொஞ்சம் குறைவா புள்ள மூளை வளர்ச்சி அவைக்கு என்ன தெரியா, மூளை வளர்ச்சி ஒண்ணுமே தெரியா, கதைக்க மாட்டா. அதனால இப்ப நடக்காம தானே இருந்தவ. இப்பதானே கஷ்டப்பட்டு நாங்க சில வலிச்சுதான் நடக்க வச்சிருக்கோம். இப்ப அதுக்குரிய ரீபன் செய்யறதுக்கு எங்களுக்குரிய வசதி இல்ல. அந்த வசதியை நீ பாக்குற உறவுகள் தான், பாக்குறவங்க தான் எங்களுக்கு அந்த உதவியை செஞ்சு அவங்க தரணும் உதவும். பிள்ளை கதைக்க மாட்டா. நம்ம கதைக்கிறது கொஞ்சம் விளங்கும், கதைக்க மாட்டா. இப்ப அம்மம்மா வந்து தனியாதான் இருக்காங்க. அம்மம்மா எல்லாம் பாக்குறீங்க? நாங்க பாக்குற அவதான் தனியா சமைச்சு சாப்பிடுற. எங்கிட்டையும் ஒரு நேரம் கொடுப்பேன், அடுத்த நேரம் கொடுக்க எங்களுக்கு வசதியில தான். நானும் இப்ப பிள்ளைகளை பாக்கணும். என்னம்மா ஆக்கள் என்ன அந்த உணர்ந்தாக்கி சாப்பிடுறது. பிள்ளையோட செய்கை எல்லாம் இப்படித்தானாக்கா? இப்படித்தான் தானாகவே அது செஞ்சு கொண்டு இருப்பானே. ஒரு பழைய போன் அந்த போனை தட்டி தேடி தட்டி தேடி போன் தான் நேரம். இப்ப தைராய்டு சங்குல சபாவிக்கிற அதுல ஹாஸ்பிட்டல்ல இல்லைன்னா நாங்க பிரைவேட்டா வாங்குறோம்னா 3800 ரூபா வேணும். அந்த குளிசை வாங்கலி பிரைவேட்டா அவங்க தருவாங்க. 15 நாளைக்கு ஒருக்கா தருவாங்க அந்த குளிசைய. 15 நாளைக்கு ஒரு கையும் போய் வரணுமே, கஷ்டம் தானே. அதெல்லாம் இப்ப எங்களுக்கு பஸ்ல கொண்டு போகல. பஸ்ல கொண்டு போனா ஆக்களுக்கு நேரம் ஆக்கள் எங்களோட சண்டைக்கு வர அந்த எல்லாம் ஆட்டோ ஓடிக்கிறனாலும் தம்பி இப்ப எங்களுக்கு 1500 ரூபா இருந்தா தான் களுவாஞ்சி குடிக்கு போய் வரலாம். தனியா பஸ்ல எல்லாம் கொண்டு போகல. இப்ப தேருக்கு நான் எங்கேயும் கொண்டு போகல. பொங்கலை கொண்டாலும் உங்களுக்கு இல்ல. பொங்கலுக்கு பாக்குறேன் இப்ப இந்த பிள்ளைக்கு மூளை நல்ல சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு உங்களுக்கும் கோவம் வரும். அதால எத்தனை பேர்கிட்ட நான் ஏச்சி வாங்கியிருக்கேன், அடி வாங்க போயிருக்கேன். அம்மா அப்படி சுகமா இருக்கீங்களா? கஷ்டம் தான். மருத்துவம் வந்து காலம் முடியலாமா, நடக்க மேலாது. நான் ஊர் வழி அந்த உடுப்பு சாமான் வித்துங்க பொண்டுக்கு மேல எனக்கு ஒரு தொழில் செய்யல. எனக்கு வீட்டோட வந்து ஒரு தொழில் செய்யறதுக்கு எனக்கு ஒரு உதவி வேணும்டாமா. நான் கூட கேட்கிறேன். சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டம். மகன் ஒரு ஆள் 2008 காணா போனாரு. அவரும் இல்லை. ஒரு மகன் வெளியால் கல்யாணம் கட்டி அவரை பேருந்துடனும் பாப்பாரு. நடுவே என் குடும்பக்காரன் நமக்கு நெருக்கலாமா. அந்த வாட்டுக்கு ஒரு வழியை போனா ஆக்கள் அரிசி நல்லா தருவாங்க. போனாது கண்ணுல என்ன நடந்தது? தலைக்குத்து வந்து ஒப்புரேமன்னா கண்ணை எடுத்துட்டாங்க. உடம்புல செஞ்சவங்க பெரிய ஆஸ்பத்திரி பொருளையில கொண்டு செஞ்ச 2007 செஞ்சு நான் போக்குல நல்லா போனேன். அங்க போய் திரும்பி வர நேரம் கண்ணு இல்ல, வாயெல்லாம் இழுத்து முட்டையெல்லாம் அடிச்ச ஒன்றும் தெரியும் எனக்கு. செத்துட்டேன்னுதான் வடவுக்கு வந்தெல்லாம் போட ஆயத்தம் பண்ணி எல்லாம் செஞ்சவங்க மர கடவுள்ற வழியால நான் தப்பி வந்து அப்ப 15-17 வருஷம் அங்கெல்லாம் இப்படித்தான் தெரியுமா.
சரி அம்மா யோசிக்காதீங்க, எங்களால முடிஞ்சதை தான் செய்யலாம். நாங்கக்கா உங்களோட தகவலை கேட்டாக்கா எங்களால முடிஞ்ச ஒரு இப்ப எங்களுக்கு இந்த புள்ளைய வச்சு கொள்றதுக்கு எனக்கு அந்த வீட்டை கொஞ்சம் திருத்தி தந்தாங்கண்டா எனக்கு போதும் தம்பி. இப்ப நான் அந்த புள்ளையிற வீட்டுல தானே இருக்கேன், மகள வீட்டுல தான் இருக்கேன். அது அந்த வீட்டுல தான் இருக்கேன். இப்ப எனக்கு அந்த புள்ளைய சொன்னா அப்படியே போய் காட்டுவோமாங்க. அம்மா இருங்க, அம்மா நீங்க வயசு இருங்க அப்படி சரியா அக்கா, நாங்க போயிட்டு வரோம். என்ன சொன்னா உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அதை காட்டுவோம், காட்டத்தானே வேணும். இதுக்குள்ளதான் இந்த குடில் வீட்டுலக்குள்ளதான் இந்த அம்மம்மாவும் அந்த பிள்ளையும் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. இது பாருங்க, இது எல்லாமே தகரத்தனம் அடிச்சிருக்குது. இந்த பக்கம் ஒரு பக்கம் கிடுகு மட்டும் கட்டி இருக்கிறாங்க. இது அவங்களோட வீடு, அதாவது அந்த பிள்ளையும் அந்த அம்மம்மா இருக்கிற வீடு. ஆனா இந்த அக்கா வந்து இருக்கிற வீடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வீடு தான், கல் வீடு. அதை போய் பார்ப்போம். அந்த அக்கா சொல்றாங்க அந்த வீடு இந்த அக்காவோட மகள வீடு. அம்மேனு மகள வீடு. அவ திருமணம் முடிச்சிருக்காவா? இல்ல, பேசிருக்குது. பேசிருக்கிறதால அந்த பிள்ளை வச்சு கொள்றதுக்கு எனக்கு ஒரு இடம் இருக்கிறதுக்கு வேணும். எனக்கு இந்த வீட்டை கொஞ்சம் எனக்கு செஞ்சு தருவாங்க. திருமணம் முடிக்க வரவங்க இப்ப எல்லாரும் இதா இருக்க மாட்டான்னு, அதனால வந்து அந்த பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வைக்காங்க. இந்த பக்கம் அப்படி காட்டுற பாருங்க, இந்த வந்து கட்டுப்பட்டு குறையில கிடக்குது. இந்த வீட்டை தான் அக்கா அப்படியே கொஞ்சம் புல்லா முடிச்சு திருத்தி தர சொல்லி கேட்குறாங்க. ஆனா இந்த அக்கா இருக்கிற இடம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த இருக்குது இந்த அக்காவினுடைய வீடு. ஆனா அது நல்ல வீடு, நல்லா இருக்குது. டாய்லெட் வசதி, தண்ணி வசதி எல்லாமே வந்து இருக்குது. இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்தா இவங்க இருக்கிறதுக்கான அந்த வசதி இல்லை. இப்போ அதான் சொல்லி அக்கா கேட்குறாங்க. இந்த வீடெல்லாம் எல்லாம் ஓகே, வீட்டுக்குள்ள எல்லாம் போக தேவையில்லை, இங்கே பார்த்தாலே விளங்கும் வீடு ஓகே. எனக்கு இந்த வீட்டை தாண்ட புள்ளைய வச்சு கொள்றதுக்கு எனக்கு இந்த ஒரு ரூம் தானே எனக்கு செஞ்சு தருவாங்கண்டா எனக்கு எவ்வளவு போதும். எனக்கு இந்த புள்ளைய வச்சு கொள்றதுக்காக வேண்டி ஒரு ரூம் ஆகுது, ஒரு ரூம் ஆகுது. எனக்கு அந்த உதவியை செஞ்சு தருவாங்கண்டா. பாவிக்கு என்னன்னு சொன்னாக்கா இது கட்டுப்பாட்டு கிடக்கு தானே, மேல ஏதாவது சீட்டை போட்டு முடிக்கிறதுக்காக எனக்கு முடிச்சு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தாலும் போதும். இருந்தா போதும். எனக்கு கோபிசத்தை அடிச்சு முடிச்சு தந்தாங்கண்டினா எல்லாம் அப்படியோ வச்சுட்டு இருந்துருவேன் அந்த புள்ளைய. இப்ப நாமோட அந்த குடில் வீட்டுல தானே அவளை வச்சு கொள்றேன். யானை வார நேரம் பயந்து இரவையில தூக்கம் இல்லை. அந்த பிள்ளைய போடுத்து இருக்காவோ, நம்ம அந்த பிள்ளைய என்ன செய்யற அடுத்த பயந்து அவ போய் தட்டி தட்டி தான் பாக்குறது. யானை போற அந்த வழியில தானே வந்ததுக்காண்டி எனக்கு இந்த வீட்டை கொஞ்சம் எனக்கு உதவி செஞ்சு தருவாங்கண்டின்னா இந்த பிள்ளைய வைக்கிறதுக்கு எனக்கு அந்த பாக்குறவங்க எனக்கு அந்த வீட்டை மட்டும் எனக்கு உதவி செஞ்சு தருவாங்க. சரியாக்கா, என்னன்னு சொன்னா யோசிக்காதீங்க, கண்டிப்பா உதவி கிடைக்கும் என்று நாங்க நம்புறோம். எங்கட கையிலையும் இல்லைக்கா, உங்களை வந்து உங்களோட கஷ்ட நிலைமையை தெரியப்படுத்தலாம், அதான் எங்களால முடியும். இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இப்ப உங்களுக்கு நான் திரும்ப உங்களுக்கு முழு சம்மதம் தானே? எனக்கா நான் சம்மதத்தோட தான் இப்ப எடுக்கிறேன். நான் இந்த கஷ்ட நிலையாலதான் 7 கட்டத்துக்கு தான் தம்பி உங்களை நான் கூப்பிட்டு எடுத்தேன். நான் வேற எந்த எதுக்காக எடுக்கல, எங்கிட்ட கஷ்ட நிலைக்காகத்தான் நான் உங்களை கூப்பிட்டு எடுத்தேன். சரியாக்கா, ஒன்று யோசிக்காதீங்க, வாங்க அந்த பக்கமாக போகலாம். அம்மாவுக்கு வந்து நடக்கவே மாட்டாங்க என்னக்கா? நடக்க மாட்டாங்க. சரியாக்கா, என்னன்னு சொன்னா நாங்க உங்களை வந்து வீடியோவாக பதிவேற்ற முதலே உங்களுக்கான உதவியை முதல் கட்டமாக செய்திருக்கோம். நிறைய இடங்கள்ல அப்படித்தானாக்கா எங்களால் முடிஞ்சதை போகும்போதேக்கா செய்கிறது வளமை. அந்த வகையிலக்கா உங்களுக்கு நாங்கள் உங்களோட நிலைமை அறிஞ்சு வாழ்வாதார உதவியாக கோழி வளர்ப்பு செய்யறதுக்காக அக்கா ஏற்பாடு செய்து வந்திருக்கோம். அந்த வகையிலக்கா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அல்டன் என்கின்ற அக்கா வந்து மொத்தமாகவே 60,000 பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. அதுல ஒரு 30,000 பணத்தை வந்து ஒரு வாரங்களுக்கு முன்னாடியே நாங்கள் உதவி செய்துட்டோம். இன்னும் ஒரு குடும்பத்திற்கு வாழ்வாதார உதவியாக தொடர்ச்சியாக பார்க்கறவங்க தெரிஞ்சிருக்கும். அந்த வெட்டியாமாடு என்கின்ற ஒரு இடத்துல இருக்கிற அக்காவுக்கு அடுத்த கட்டமாக மீதமுள்ள அந்த 30,000 ரூபாயை அக்காக்களுக்கான அந்த கோழி வளர்ப்பு செய்து கொடுக்கறதுக்காக வேண்டி நாங்கள் செய்திருக்கோம். அந்த வகையில அந்த கூடு வந்து வாங்கி வந்திருந்தோம், அடுத்தது கோழி வாங்கியிருந்தோம். எவ்வளவுக்கு வாங்கினோம்ன்றதை வீடியோ ஆட் பண்ணி கொள்றேன், பார்த்துட்டு வாங்க. நாங்கள் இப்போ ஒரு மாலுக்குள்ள நின்று கொண்டு இருக்கோம், அதாவது பொருளாமத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலில். இந்த கோழி கூட தான் நாங்கள் இப்போ கொண்டு போக போகிறோம். இந்த மாலுக்குரிய அந்த முதலாளி அண்ணா வந்து இல்லை, அப்போ அவரோட வந்து நாங்கள் ஃபோன் தொடர்பில் பேசியிருந்தோம். இந்த கூட்டுக்கு வந்து 8,000 சொல்லியிருக்காங்க. நம்மளோட வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இதை வந்து அப்படியே இந்த விலைக்கு வந்து கொள்வனை செய்து கொண்டிருக்கோம். அப்போ அந்த வகையில் இந்த கோழி கூட அடித்து இந்த அண்ணா கையில் வந்து கொடுத்துட்டு போட்டான்னு சொன்னாங்க. வேறு கையில் வந்து கொடுத்துட்டு போக போகிறோம். அவ்வளோ 8,000 ரூபாய்ண்ணா? 8,000. சரி, ஓகே. இப்போ உங்களோட அயற்காசு எவ்வளோண்ணா? நினச்சினா நாங்கள் இந்த பொருளாமத்தில் இருந்து திக்கோடுன்ற இடத்துக்கு நாங்கள் கொண்டு வைப்போம். அதாவது இந்த கோழி கூட ஏற்றிட்டு 1,500 என்ன சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் 2 இடத்த போக போகிறோம். இப்போ இந்த கோழி கூட ஏற்றிட்டு திக்கோடையை போக போகிறோம். அப்புறம் இன்னும் ஒரு பெரிய கூட அடிபடுது, இதை எடுத்துட்டு சொரிக்கொள்முனை என்கின்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அப்போ அந்த வகையில் இந்த வீடியோவிலே உங்கள்கிட்ட கையில் காசு கொடுத்துட்டு போவோம்.
பாருங்க எவ்வளோ இருக்குண்டு 8000 ரூபாய்க்கு 8000 சரி ஓகே சரி அப்போ அண்ணாவுக்கு வந்து 1500 இதான் பாருங்கண்ணா சரிதானே என்ன சொன்னா இப்போ போகிற விமர்சனங்களுக்குன்னா எல்லாம் தெரியுதேன் நாங்கள் வந்து சரியாக செய்தானே வேணும் அப்போ அந்த வகையில் சரி என்னென்னு சொன்னால் இந்த உதவி யார் செய்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் இருக்கக்கூடிய அல்டன் என்கின்ற அக்கா வந்து இந்த உதவி செய்திருக்காங்க ஒரு ஆள் பாருங்களேன் ரெண்டு 3 4 5 6 7 8 9 10 இன்னொன்று பிடிச்சா சரியா 10 கோழி இன்னொன்று பிடிச்சி போட்டீங்களா சரி 11 அதோட 11 கோழிக்கு முன்னாடி 1800 ரூபா படி 19800 ஓ 19 5 10 15 20 இதில் கண்டி பாருங்க அண்ணாஜி 5 10 15 20 நீங்கள் இப்போ மிச்சம் 200 தான் சரி எடுத்து வாங்க அப்போ என்னென்னு சொன்னால் அண்ணாட அந்த காலையடிக்கே வந்தாச்சு அதாவது அந்த கோழி வளர்க்குற இடத்துக்கே வந்து நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோம் ஏன்னா திக்கோட பக்கத்தில் தான் அப்போ இந்த இடத்துல எடுத்து இந்த இடத்துல அந்த கோழியை கொடுக்க போகிறோம் பார்த்துருப்பீங்க நம்புறேன் இப்போ அந்த வகையில் மிகிதமாகவே 700 ரூபா இருக்குது அப்போ அந்த அக்காட அந்த 30,000 ரூபா பணத்தில் வந்து கோழிக்கூடு வாங்கியிருந்தோம் 8000 ரூபாய்க்கு கோழி வாங்கியிருந்தோம் 19,800 ரூபாய்க்கு அப்போ மிகிதமாகவே 700 ரூபா இருக்குது இந்த 700 ரூபாயா கடையில் கொடுத்துட்டு போக போகிறோம் 700 ஓகே வேறு கண்டி பாருங்க அவ்வளோ இருக்குண்டு 700 இருக்குது என்ன சொன்னாக்கா இந்த உதவியை செய்த அந்த பிரான்சில் இருக்கக்கூடிய அல்டன் என்கிற அந்த அக்காவுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? அல்டன் அக்காவுக்கு நாங்க ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். அவ செஞ்சதுக்கு 100 வேலை அவங்களோட குடும்பத்தோட நல்லா வாழணும் அவங்க செஞ்ச உதவிக்கு. ஓகே என்னன்னு சொன்னா அந்த அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா தம்பி கஷ்ட நிலைமை எங்கே பார்க்குறீங்களோ நீங்கள் விருப்பப்படுற இடத்த கொண்டு கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது வாழ்வாதார உதவியாக நீ செய்யுங்க, கோழி வளர்ப்பு 2 குடும்பங்களை செய்து கொடுங்கண்டு. அப்போ ஒரு வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் இன்னும் ஒரு குடும்பத்தை செய்துட்டோம். இது அடுத்த கட்ட உதவி. அப்போ உங்களோட முகமே தெரியாமக்கா அந்த அக்கா வந்து உதவி செய்திருக்காங்க. உங்களோட வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த அக்கா வந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க. அடுத்த கட்டமாக அந்த அக்காவை வந்து உங்களுக்கான இந்த வீட்டு வேலைகளை வந்து கம்ப்ளீட் பண்ணி தரலாம். இல்லை நம்மளை பார்த்து கொண்டு உறவுகள் யாராவது முன் வந்து செய்யலாம். அது எல்லாமே வந்து அவங்க கையிலாக இருக்குது. நாங்களும் வந்து சரியா சொல்ல முடியாது. அப்போ இந்த உதவி செய்த அந்த அக்காவுக்கும் இனிமேல் உங்களுக்கு உதவி செய்ய போற அந்த நம்முடைய உறவுகளுக்கும் பார்த்து கொண்டு உறவுகளுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? அவங்களுக்கு உண்மை நன்றியை தான் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இந்த உதவியை செய்வாங்கண்டியன்னா அவன் மிக மிக நன்றியை நான் தெரிவிச்சுக்கேன். அவங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கேன் எனக்கு இந்த உதவியை செஞ்சு இருந்தாங்கண்டியன்னா. எங்களுக்கு இந்த உதவி செஞ்சது எங்களுக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு மிக நன்றி, கோடி புண்ணியம் மாதிரி எங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்துல இருந்து எங்களுக்கு அந்த உதவி செஞ்சிருக்காங்க. இன்னும் எங்களுக்கு அந்த புள்ளியை இடிப்பாட்டுறதுக்கு அந்த இடத்த கொஞ்சம் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் நான் அவங்களுக்கு. சரி ஓகேக்கா, கண்டிப்பாக வந்து இந்த வீட்டு வசதி கொஞ்சம் செய்து கொடுப்போம். என்னன்னு சொன்னா இவங்களோட நிலைமையை பாருங்க. இப்போ எப்படி சொல்றேன், இருக்கிறது ஒரு வீடு இருக்குது, ஓகே எல்லாமே வந்து ஓகே நல்ல வீடு தான். இப்போ என்ன சொன்னா இந்த அக்கா சொல்றது தக்காட மகளுக்கு வந்து திருமணம் வச்சுக்கிறதால வந்து அரசாங்கம் தந்த வீடு தான், எங்களுக்கு சொந்தமா கட்டின வீடு இல்ல, அரசாங்கம் தந்த வீடு தான். இப்போ அந்த பிள்ளைக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருக்கிறதால இப்போ திருமணம் முடிஞ்சு போனா இப்போ இந்த அக்கா மற்றது இந்த பிள்ளையாக்கெல்லாம் வந்து இருக்கிறதுக்கான அந்த வீடு வந்து இல்லை. இப்போ இந்த குடில் வீடும் இந்த கட்டுப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த கல் வீடும் தான் இருக்குது, குறையில் அடக்கிற கல் வீடு. சரி ஓகேக்கா, நாங்க போயிட்டு வரோம். சரி ஓகே, நாங்க பாக்குறவங்களுக்கு நன்றி. அவங்க இந்த உதவியை செய்யணும். எனக்கு ஒரு சாப்பிடுறதுக்கு ஒரு உதவி செய்யணுமா? சாப்பிடுறதுக்கா ஒரு உதவி மிஞ்சமா கஷ்டம். சாப்பிடுறீங்களா? அண்டைக்கு சமைச்சு சாப்பிடும். சமைச்சு சாப்பிடல காலி மேல அதுல இருந்து ஒரு 2 கிழமை ஓடி போட்டு வீட்டோட இருக்கிறோம். நேற்று போய் அங்கே சிஆர் காசு வந்தாங்க, எடுத்து வந்து இந்த இது கட்டுறது செலவு காசில் அதில் 3000 ரூபா கடன் 5000 ரூபா வாங்கினேன். 3000 ரூபா கொடுத்து போட்டு 2000 ரூபாயும் கொண்டு சாமான் வாங்கி. சரி அம்மா, கவலைப்படாதீங்க, எங்கட கையிலையும் இல்லைம்மா.
இந்த வீடியோ பார்த்து கொண்டு உறவுகள் முன் வந்து செய்தாங்கன்னா கண்டிப்பாக கொண்டு தருவேன். சரியாக்கா? சரி, நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களாக கண்டிப்பாக நாங்கள் வாசிச்சு பார்ப்போம். இப்போ என்னென்னு சொன்னால், இவங்களுக்கு உதவி கிடைக்கணுமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு பகிர்வது மூலமாக அந்த உதவி செய்யக்கூடிய நபர்கள் முன்வந்து உதவிகளை செய்வாங்கன்னு கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்.